தாய்மார்களே, ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். இன்று 9ஆம் ஆண்டு 3ஆம் விழாவாக அந்த திருமணத்தில் வந்து ஐயா சொன்னாங்க, இந்த ஆடம்பர செலவு செய்தால் 8 லட்சம் ஆகுது, இந்த தோட்டங்கள் போட்டால் 1 லட்சம் ஆகுது. இதெல்லாம் குறைத்து கொண்டு அதில் கிடைக்கிற ஒரு 3-4 லட்சத்தை வந்து ஒரு கிட்னி ஆபரேஷனுக்காக ஒருத்தருக்காக நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் நடக்குது, இது எவ்வளவு பெரிய பாருங்க. ஏதாவது கல்யாணத்தில் யாருமே ஆனந்தத்தில் இப்போ யாரும் குறைக்கவில்லை. எந்த கல்யாணம் எப்படி செய்வோம், வருகிற வந்து அடியாக சுமாரமாக இருந்தது அப்படின்னு கூட வேண்டும் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து மாறி இவர்கள் சிந்தித்ததை நினைக்கும் போது இந்த உடம்புலாம் சிரிப்பு. இது மாதிரி ஒரு மாநில உலகத்தில் இருப்பாரா என்பது பெரிய சந்தேகம். இப்போ இந்த ஸ்கூல் பாருங்க, இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு நான் எப்போது ஐயா பார்க்க போவேன், யாரோ ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. நீங்க கூட இருப்பாங்க, என்ன ஐயா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா அந்த ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ ஒரு 5000 6000 சரி வாங்கி இந்த கருணையெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேன். கருணை அது வந்து அதான் பெரிய மாமனிதன் தான் எனக்கு ரொம்ப தெரியாது. அதாவது நான் சொல்லணும்னா, நான் 2001 தான் சபை வந்தவுடன் முதல் எனக்கு அறிமுகமான தெரியாது. அப்பவே ஒரு கச்சேரி வந்து தன்னுடைய கல்யாண மண்டபத்தில் ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு அது ஜனவரி 1ஆம் தேதி, இது ஜனவரி 1ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சியை நான் பயன்படுத்திட்டேன். இன்றிலிருந்து நீங்கள் உயர்த்தக்கூடியது என்று ஐயா அவர்கள் சொல்லி அந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்பாடு செய்தார்கள். அன்றிலிருந்து நான் உயர்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியாக ஒரு அற்புதமான ஐயா அவர்கள் எல்லா இடத்துலையும் என்னுடைய கட்சியிலாத ஒரு கல்யாணமே அப்படி அவர்கள் செய்தார்கள். அப்படியாக ஒரு மாமனிதர் நீங்கள் போய் பார்க்க காவல்துறையில் ஒரு பெரிய இடத்துல வந்து முதியோர்களை வச்சு அப்படி இருக்கார் ஐயா. இதெல்லாம் வந்து அதாவது சொல்லுவார், வாரியாசம் சொல்லுவார், பயிருக்கு வந்து முதல் வேலை போடாத பயிரை காப்பாற்ற முடியும், பணத்திற்கு தர்மத்தால் வேலை போட வேண்டும். தர்ம வேலை போட்டால்தான் அது சந்ததி சந்ததியாக ஒருவர் சம்பாதித்தது ஒரு 10 தலைமுறைக்கு அது நிலைத்திருந்தால் அதான் உண்மையான தர்மம். அந்த தர்மம் செய்யறதுக்கும் நிச்சயமா அது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டே இருக்கு. நிச்சயமாக ஐயா அவர்கள் குடும்பம் தலைமுறையாக வாழ்ந்து கொண்டே இருக்கு. சத்தியமாக சொல்லி ஐயா அவர்களை இங்கே இந்த விழாவில் வந்து அருமையாக இருக்கிறது. ஐயா அவர்களை வருகை ஐயா அவர்கள் நமது முனைவர் MS வேணுகோபால் ஐயா அவர்கள் பெரிய கட்டிடக்கலை நிபுணர், நமது பன்னாட்டு சினிமா கட்சியில் பொதுச் செயலாளர், ரொம்ப ஒரு மனிதனே உள்ள மனிதன். அதாவது நம்ம ஆரம்பத்தில் இந்த பன்னாட்டு சங்கம் நம்மளுடைய இணையாத முன்னிலிருந்து இந்த விழாவுக்கு உதவி செய்து கொடுத்தவர் நமக்கு வேணுகோபால். அதுக்கப்புறம் நம்ம விழாவை இணைந்து பன்னாட்டு சங்கம் இணைந்து இருக்கிறோம். அதுக்கு இந்த இணையாத முன்னிலிருந்து விழாவுக்கு போய் சரி ஒரு நல்ல காரியம் செய்கிறீங்களா, நாங்கள் என்னுடைய உதவியை மூலமாக என்னுடைய உதவியை நான் செய்கிறேன் செய்து இந்த விழாவை சிறப்பித்து அருமையான மனிதன், ஒரு அருமையான பாடகர். இதுவரையும் வந்து சிறப்பு விருந்தினர்களாக நான் கூட்டு வந்த வேண்டுகோளைய இந்த வருஷம் வந்து ஒரு பாடகராக இங்கே வருகிறார். நாளைக்கு பாட போறாங்க, 4 மணிக்கு பாட போறாங்க. எனக்கு பெரிய ஒரு வாக்கிய கட்டிடம் இது வடலூரில் ஒரு பெரிய ஒரு கட்டணம் உருவாயிருக்குன்னா ஐயா ஒரு பெரிய அற்புதமான மனிதர் வேணுகோபால் ஐயா அவர்கள் வந்து இங்கே விழாவுக்கு உண்மையை வைக்க வந்தபோது நாங்கள் செய்த பாக்கியம். ஐயா அவர்களை வருகிறோம். வித்யாலயா வித்தகர், இது நாங்கள் கொடுக்கப்பட்ட எங்கள் கேபி சிவகங்கை ஐயா. அது என்னென்ன என்னுடைய மாணவர் வந்து என்னோட மாணவர் சிவசுப்ரமணியம் வந்து பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஐயா வந்து அது மாதிரி கல்விக்கு தர்மம். ஒரு பையனை வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு 7 பையன் உண்மையில கற்பனா இல்லாத ஒரு பையனை தத்தெடுத்து அவனை இன்ஜினியர் படிக்க வச்சு அவன் இன்னைக்கு ஒரு 30,000 சம்பளத்தில் வேலைக்கு போவான். அந்த அதாவது
ஐயா அவர்கள் அந்த மாதிரி இந்த படிப்பு குழந்தை பத்திரத்தை படிக்க வச்சு உயர்கல்வி படிக்க வச்சு உருவாக்கி கொடுக்குறாங்க இந்த சிவராஜி ஐயா அவர்கள். அவர்கள் எங்கேயாவது வாழ்த்துகிறோம், அவர்களுக்கு எல்லா சிறப்பும் இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்களை வருவதற்கு வரைக்கும் ஒரு கருணாகரன் பெரிய சின்ன வயசு தான் இன்னைக்கு ஒரு பெரிய தொழிலதிபராக வளர்ந்துருக்கார். அவர் ஒரு அன்பான அன்பான பையன். ஒரு விளையாட்டுலேயே இந்த கட்சியில் வச்சு பிரமாண்டமான நிகழ்ச்சி வச்சு ஏற்பாடு பண்ணார். ஒரு எளிமையான ஒரு மனிதர், நல்ல ஒரு பழக்கத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனிதர் கருணாகரன் அவர்கள். அவர்கள் மென்மேல் உயர வேண்டும், இன்னும் இன்னும் பெரிய தொழில் வளர்ச்சியில் ஒரு பெரிய ஒரு தொழில் சக்கரவர்த்தியாக வர வேண்டும். கருணாகரனை வாழ்த்தி அவர்களை எங்கள் ராமானுஜம் ஐயா அவர்கள், மேனேஜிங் ட்ரஸ்டி வள்ளலார் சம்மாத் ஃபவுண்டேஷன். வள்ளலார் ஆர்ட் ஃபவுண்டேஷன்ல அவர் இருந்து இந்த பெருமானுக்கே நான் அர்ப்பணித்திருக்கேன். வெற்றி வள்ளல் பெருமானுக்கே தன்னை அர்ப்பணித்த போது இந்த உலகம் பூரா அந்த செய்தியை பாருங்க. நம்பிக்கை இங்கே நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் இந்த நாளைக்கு இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ல உலகம் பூரா அது போயிடுச்சு. அப்படி ஒரு இந்த பெருமானுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல அருமையான மனிதர் ராமானுஜம் ஐயா அவர்கள். ஆண்டுதோறும் விழாவுக்கு வந்து நம்முடைய சிறப்பு ஒரு ராமானுஜம் ஐயா அவர்கள். அவர்களை வரவேற்பதை நாங்கள் பொறுப்பேற்கிறோம். ஐயா அவர்களை வருவதற்கு வரவேற்கிறோம். முதலாக எங்கள் வழக்கப்படி நாங்கள் சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்கின்றோம். அதன் பிறகு ஐயா அவர்கள் தலைமையாகிறார். சசி விழாவை தலைமையேற்று கொடுத்த எங்கள் ஐயா அவர்களை அழைக்கிறோம். உலகளாம் தாழ்வார்களும் நிலைப்படுத்தலும் நீங்களும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையா அவர் தலைவர் அங்கவருக்கே நாங்கள் சாதனை. அந்த கம்மன் வந்து 10,000 பாடல்கள் பாடவர் என்ற கம்மன் ஆழ்வார் முதல்ல இறைவனுக்கு என்ன
அடிக்கலாம், பல்லெல்லாம் அதுக்கு எப்படிலாம் இருந்தா இருக்க முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கிறார். அதை நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அந்த பாடலை ரொம்ப அபூர்வமாக மெய்ப்பாடு போடு. இந்த மெய்ப்பாடு கூட நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு நம்முடைய ஒரு ஞானி சொல்லியிருக்காங்க, மகரிஷி கவியோகி சுதானந்த பாரதி. சிவகங்கைக்கு பெரிய மரியாதை. சிவகங்கைக்கு கவிதை ரமண மகரிஷி, இது மகரிஷி கவியோகி சுதானந்த பாரதி. உலகத்துக்கு மிகப்பெரிய 2 ஞானிகளை சிவகங்கை. அவர் சொல்ற காட் ஜெனரேட்டிங், ஆப்ரேட்டிங், டிஸ்ட்ராயிங். அந்த வகையில ஐயா ரொம்ப அபூர்வமா பாடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது மெய்ப்பாடு. இதனால ஐயா திருத்தணியா அவங்க பாடினாங்க. அவங்களோட உச்சரிப்பும் ஓசை. இந்த எது கடவுள் என்று சொல்ல வருகின்ற பொழுது நாதம் தாழ்வாக இன்பகிரிப்பட்டு நாதம். எது இறைவன் என்று சொன்னால் வார்த்தை தான் இறைவன், ஓசை தான் இறைவன், இசை தான் இறை. அந்த பைபிள்ல விவிலியத்துல முதல் வார்த்தையே there was a word in the beginning. Where was the God? Word is the God. ஆதியே வார்த்தை இருந்தது, வார்த்தை இறைவனோடு இருந்தது, வார்த்தையே இறைவனாக இருந்தது. அப்போ ஒரு பாடல் எல்லாமே ஓசை இசை எல்லாமே எதுவும் இவங்க நமக்கு கொடுத்தது எல்லாமே இசை தானே, இறைவனைத்தானே நம்ம கொடுத்துருக்காங்க. இறைவன் மத்தியில தானே உருவாக்கி இருக்காங்க. அது நீங்க பாத்தீங்கன்னா கன்னிசை போட்டுருக்காங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு பண்பாடு கன்னிசை. கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆரம்பத்துல உலகத்துல என்னவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடினாங்க. அபூர்வமான பாட்டு கோவே 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 நிறைய பாடினாங்க. இந்த கோன்னா தமிழ்ல இறுதிங்கிற அர்த்தம். கோயில், இந்த இறுதியாக இருக்கிற கோமா இருக்கிற இடம் கோயில். கோப்பெருந்தோவி கோயில், கோமேதகம் என்ற பேசுகின்ற பொழுது அந்த கோவில் வரலாறு வந்து இறைவனை சொல்கின்ற பொழுது கோவே கோவே பல இடங்களை சொல்றாரு. அதான் அந்த ஐயாவுடைய பாட்டில் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டை முடிச்சிடறேன். நம்ம பேசணும். மரணமில்லா பெருமாள் கேட்டு வாங்கிட்டேன். நான் அதை ஆய்வு பண்ணிட்டு எப்படி மரணமில்லா பெருமாள். இப்போ மரணம் எல்லாருக்கும் ஒரு பரிசத்துக்கு வந்துச்சு. 7வது நாள் பரிசத்துக்கு சொல்றாங்க. பாம்பு கடிச்சிருச்சு, 7வது நாள் பாம்பா கடிக்கப்பட்டு சாவாய். 7வது நாள் தான் சாவறவங்க உறுதியாக இருக்கிற மனுஷரை 7வது நாள் தான் எனக்கு சாவு வரும், நமக்கு நாளையோ எப்பொழுதோ இன்றோ நாளையோ சொல்ற பாட்டு பாடினாங்க. நாளையோ எப்பொழுதோ அப்படின்னு சொல்லி இந்த நிலையிலும் அவனுக்கு சுகாச்சாரர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, உடல் அழிந்தாலும் நீ மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு என்ன வழின்னு அந்த 7 நாளுக்குள்ளே அவர் தீசிஸே கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் இங்க வரலாறு ரொம்ப தெளிவா அந்த பாடல சொல்றாரு. இதுதான் நானும் ஒரு 5-6 மாசமா மரணமில்லா பெருவாழ்வு வரட்டுமே, சட்டையை கட்டி போடுற மாதிரி இந்த உடம்புல இருந்து சட்டையை அந்த கட்டி போடுறோம், பனியனை கட்டி போடுறோம், கோட்டை கட்டி போடுறோம். ஆனால் உடம்பு ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே போல இந்த உடம்பு கட்டி போடுறோம், ஆத்மா இருக்கதானே போகுது. ஆத்மா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்ற அந்த ஜோதி இருக்கதானே செய்யும். சுகிசிவம் ஒரு இடத்துல பேசுறாரு. ஏன்னா நானே தான் யார் என்ன இடத்துல சொன்னாங்கன்னு சொல்லணும், என் கருத்துல இல்லை. சுகிசிவம் என்ன சொல்றாருன்னா, வள்ளலாருடைய ஜோதி மற்றவங்க ஜோதியை விட உள்ளொளி ரொம்ப பெருகி இருந்துச்சு. ரொம்ப பெருக்கமாகி ரொம்ப கண்விட்டு எரிய போது அவரது சபையில கோட்டுக்குள்ள வரும்போது அவருடைய ஜோதியை பார்த்து சின்ன சின்ன ஜோதிகள்லாம் அங்கிருந்து கோட்டுக்குள்ள எந்திரிச்சு நிற்கிறாங்க. காரணம் அவருடைய மிகப்பெரிய நீண்ட ஜோதி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை. நம்ம ஊது சட்டை என்று வள்ளலார் சொல்லியபடி நம்முடைய ஜோதியை நம்ம ஊதி பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய ஆத்மா எங்கெல்லாம் ஜோதி பெருகுகிறதோ, எங்கெல்லாம் புஷ்டம் அதிகமாக இருக்கிறதோ, அங்க சொல்லுது. நம்ம புத்தம் சொல்லுவோம் ஒரு இடத்துல அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Where 2 people meet for
noble silence. இருவர் சந்திக்கிற போது தர்மத்தை பற்றி பேசுங்கள் அல்லது உன்னதமான மௌனத்தை கடைபிடிங்க. அது புத்தருடைய கூற்று. அந்த வகையில் நம்ம பேசுகின்ற பொழுது எப்பயுமே ஞானத்தை பற்றி சிந்திக்கின்றப்ப அந்த பாட்டை மட்டும் நான் ஆய்வு பண்ணேன். ஐயா அப்போ கேட்டே வாங்கினேன். ஏன்னா எனக்கு மனப்பாடம் இல்லை. மறுபடியெல்லாம் வருவாரும் சரி ஞான சரி வந்து ஞானம் தான் இந்தியாவில் ரொம்ப பேர் வந்து அது ஆதிசங்கர் சொல்றாரு, பகவத்கீதை சொல்றது, புத்தகம் சொல்லலாம், பைபிள் 8வது அத்தியாயத்தில் சொல்லுது ஞானமாக நான் அப்படின்னு சொல்லுது. ஆதிசங்கர் என்ன சொல்றாரு? நீ கங்கைக்கு கடலுக்கும் சொல்லி நீராடலாம், தானம் செய்யலாம், தவம் இருக்கலாம், முக்தி உனக்கு இல்லை. 100 பேர் அப்படின்னா ஞானம் இது ஏதாவது சர்வசக்தி என் மதம் சொல்றதுன்னு அவர் சொல்லல. எல்லா மதங்களும் அப்படின்னா சொல்றதுன்னு ஆதிசங்கர் பஜகோவிந்தத்தில் 17வது பாட்டில் சொல்றாரு. அந்த ஒரு பாடலுக்காகவே நான் 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 1000 நூல்களை 1000 இதழ்களை வெளியிட்டேன். நெல்லையை வச்சு ஞானம் என்பது அதனால்தான் நம்முடைய வல்லா சித்தி வளாகத்தை கட்டிய பிறகு ஞான சபையை கட்டுறார். ஞான சபை கட்டுறார். ஞானம் தான் இந்தியாவில் ஞானம் இல்லைன்னா வல்லலாருடைய கூற்று. இங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல உங்க பாட்டு கொஞ்சம் ஆயிடுச்சு. உங்க பாட்டுல நம்ம வல்லலாருடைய பாட்டு நினைந்து நினைந்து அது நினைச்சுட்டே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து எது கடவுள்னா உணர்வு தான் கடவுள். உணர்ச்சி வேற, உணர்வு வேற. உணர்வது என்பது இறைத்தன்மை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அது உருகி போடும். நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதெல்லாம் நீங்க மரண பரிமாறத்துக்கு பக்குவப்படுவதற்கான நிலையை உருவாக்கி ரொம்ப அற்புதமான பாட்டு. எடுக்கிறது பாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து அப்ப முழுமை பெறும். நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர். இந்த நிலை வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல்களை நானும் கதை கேட்கும் போது பஜகோவிந்தர் படிக்கும் போது கண்ணீர் விட்டு நம்முடைய சேவாரத்திற்கெல்லாம் பாடுகின்ற போது கண்ணீர் விடுவாங்கன்னா அப்போ இந்த நிலை உள்ள வந்து உணர்வு ஏற்படும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து 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 அருளே தாயமானவர் படம் அருளாலே காணென்றால் நீ அறிவாலே பார்த்தால் நீ வந்து இருளைக்குள்ளதெல்லாம் முன்னே கண்டு அருள்தான் நமக்கு தேவை. அறிவு தேவையில்லை. அறிவு வேற, ஞானம் வேற. இப்போ நான் உங்களை சர்வராஜன் பார்க்கும்போது அறிவு என்பது 2 வேலையும் செய்யும். தெளிவா செய்யும். 2 வேலை செய்யும். அணுவை வைத்து அறிவு மின்சாரத்தை செய்து கொடுக்கும். அதே அறிவு அணுவை வைத்து அணுகுறையும் செய்து கொடுக்கும். அறிவு வேலையை செய்யும். ஆனால் ஞானம் என்பது ஞானம் முதல் கடவுள் என்று நம்ம விநாயகரை சொல்றோம். ரொம்ப அபூர்வமான பாட்டு. இந்த பாட்டு ஐயா பாட்டுல ரொம்ப அபூர்வமான பாட்டு. அருள் வந்து நாயகனே நாயகனே என்று வளைந்து வளைந்து சொல்லி நாயகா அப்படின்னு சொல்லி இன்னும் பாட்டு கூட நாயகி பாவத்துல பாடணும். அது விவேகத்துல வந்து பௌத்தத்துல வந்து இஸ்லாத்துல வந்து நாயகி பாவனை தான் அந்த நேரத்துல தான் எந்த விதமான பாகுபாடு நிலை அது வரலாறு பாடுகிறது. அவரோட வந்து நந்தினியே ஞான நடத்தரசு. நான் சொன்ன ஞானத்தை வரலாற்று ஞான நடத்தரசே இன்னுரிமை நாயகனே உண்மையாக்கி கொள்றார். இன்னுரிமை நாயகனே வளைந்து வளைந்து ஏற்றதும் நாம் மம்மி உலகில் இங்கெல்லாம் வரணும். இந்த உலகில் என்பது இவ்வளவு சிக்கலான பரபரப்பான இந்த சூழல்ல நம்ம மரங்களா பெரும்பாலும் வாழ்வதற்கு என்ன
இல்லை அப்படின்னா என்ன? பொய் புகழ் சத்தியம் சொல்கிறேன், அங்கதான் சொல்றேன்னு வர சத்தியம் சொல்கிறேன். தெய்வத்தை அதுக்குள்ள அது போய் டிராவல் பண்ணி வெட்ட வெளியில கடந்து வெளியே போயிடுச்சுன்னா அது மாதிரி இது அபூர்வமான பாடல் ஒரு ஆயிரம் என்று சொல்லி எல்லா வகையிலுமே ஆத்மநாபன் ஐயா அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த விழாவை நிறைவாக மனப்பூர்வமாக ஈடுபாடோடு இதை செய்கிறார்கள். வாய்ப்புகள் மேடை அலங்கரித்திருப்பவர்கள் ஐயா வேணுகோபால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர், செயலாளர் அவர்களை வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆத்மநாபன் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள், குற்ற துணையாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய அவரை நாடி வருவதற்கு இல்லை என்று சொல்லாத ஐயா சொன்னார். நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். ஒன்று மட்டும் நாம் வல்லரசுடைய கூற்றுக்களை உணர வேண்டும். நாம் மற்ற வார்த்தைகள் போல ஏன்னா அத்வைதமா துவைதமா அப்படின்லாம் போச்சுன்னாக்கா வல்லரார் கூட துவைதத்திலிருந்து கடைசி காலத்தில் அத்வைதம் வந்துடும். கடைசி காலத்துல 1590 பாடலை படிச்சீங்கன்னா சிவமே சக்தியே அப்படிலாம் பாடி சுந்தரே என்று பாடி கடைசியில தான் நன்மனா பார்க்கிறார். அந்த மாதிரி உறவை நாம் நெருக்கிக் கொள்ள வேண்டும். இங்க இருக்கிறவர்களும் உங்களுடைய உறவை நெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நாம் அனைவரும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும், எத்தனைக்க வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும். அபியாசம் செய்ய வேண்டும். எப்படி இசைக்கிறதுலாம் இன்னும் விஷயங்கள் பாடுகின்ற பொழுது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மகிழ்ந்தார். ஷாபாஷ் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா இசைக்காரர்களுக்கு ஒரு போட்டி நம்ம பார்த்துருக்கோம். அவர் பாடும்போது நீயா நானா கொஞ்சம் நீங்க அப்படி பார்த்தா ஒரு இசைத்தன்மை இருக்குது. அதுதான் திருக்குறள் வள்ளுவன் பார்க்கலாம். ஈதல் எப்படி பார்க்கணும்? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது உங்களுடைய இருக்கு. இந்த இசை என்பதுல தமிழ 2 அர்த்தம் இருக்கு. ஒரு இந்த இசை அதான் தெய்வம், மற்றொன்று நாம இசைத்து பார்க்கணும். இசையால இசைத்து பார்க்கணும். குழந்தையா இருக்கிறது 30 வயசு 90 வயசுல இருந்தாலும் சரி, அது பாம்பா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் சரி, யாரும் நம்ம இசைத்து போவாங்க. சொல்லி இந்த இசையை நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கும் ஐயா ஆத்மநாபன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி, நன்றின்னு சொல்ல மாட்டேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தலைமையேற்று தான் அப்படிதான் கொண்டு வரணும் மரம் வச்சுங்கிறது மகிழ்ச்சி. ஒரு செய்தியை சொல்லி நான் துண்டு நான் ஏன் போட்டுக்கிட்டேன்னா, நான் ஒரு 12 வருஷத்துக்கு மேலே பர்மாவுக்கு போனேன். அது நீங்கள் பிள்ளைங்க பார்த்துக்கலாம். உணர்வுபூர்வமாக நம்ம ஆத்மநாபன் ஐயா ஒரு துண்டை வாங்கி கொண்டாந்து மேலே ஏற்றி அந்த நானும் பண்ண மாலை போய் மாலை போடுறாங்க. சட்டமாக இருந்தது நான் போட்ட நாட்டுடைய மரபுபடி வளர்ந்து வர வருஷத்துல துண்டு அப்படியே கலக்கி ஒருங்கிணைப்பாளர் சொன்ன ஐயா, நாங்கள் அணிவித்த மாலையும் துண்டையும் இந்த கூட்டம் முடியும் வரை எங்கள் உணர்வை மதித்து நீங்கள் அணிவித்திருக்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டு நாமும் அதை வேள்வியா எங்க மாதம் சரியான உணர்வு போட்டு அன்பாளி கொடுக்குறாங்க. வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க, ருசிச்சு சாப்பிடாம நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா உணர்வு மதிக்கிற மாதிரி இருக்கும். ஆத்மாவுடைய உணர்வு நான் மதிக்கிறது
ஐயா வேணுகோபால் அவர்கள் ஐயா அனுப்புனார்களுக்கு எப்படியோ அவருடைய இணக்கம் வரலாறுடைய சொல்கிறேன். 3 மாபெரும் மார்க்கங்கள் உலகில் அரசர்களால் தோற்றுவித்த மார்க்கம். இஸ்லாம், முகலிய சாம்ராஜ்யம், கிறிஸ்தவம், ஐரோப்பிய சாம்ராஜ்யம், இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தில் படையெடுப்பு, பௌத்தம், அசோக சாம்ராஜ்யத்துடைய நல்ல தூதுவரம், இந்து மதம்தான் மக்கள் அங்கேயே கூடியவர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் இந்திய தத்துவம், இந்து தத்துவம். அதே மாதிரி நம்முடைய வரலாறுல நம்ம தம்பி அமெரிக்காவில் வந்திருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். 80,000 பேர் இருக்காங்க தமிழகம். இன்றைக்கு உலகளாக வெறும் ஜப்பானாக இருந்தாலும், பர்மாவாக இருந்தாலும், சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா, சுமத்ரா, நீங்க அமெரிக்கா, யூரோப் போன்ற கண்ட்ரிகள்ல நாடுகள்ல வாழ்கிற தமிழர்கள் வெறும் ஊதியத்திற்காக மட்டும் சென்று வாழ்ந்து கொண்டில்லை. அங்கே நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டையும், இசையையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தம்பி பக்கத்தில் ஐயாவா இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏதோ சன் டிவியில் வந்து எல்லா செய்திகளும் இல்லாம எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் தன்னுடைய மொழி, தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் வளர வேண்டும் என்ற உணர்வு நம்முடைய தமிழர்களுக்கு. அது மட்டுமல்ல, ஒரு செய்தியை ஐயாவை நான் நினைக்கிறேன். தன்னந்தனியாக செல்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தேவ பெருமானே என்ற யாருடைய பேர் அந்த முதல்வர்களோ அந்த தேவ பெருமானே தலைவராக ஏற்றுக்கொண்ட நேதாஜி மட்டும்தான், வேற யாரும் இல்லை. அப்பேற்பட்ட நேதாஜி கிழக்காசியாவுக்கு வந்து சிங்கப்பூர்ல 1943 வருஷம் அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி அரசு அல்லாத்துக்கு ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறாருன்னா, வெளிநாட்டில் வாழ்ந்த இந்தியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் தான் காரணம். டோட்டல் மொபிலைசேஷன் ஆஃப் மேன் பவர். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நண்பர்கள் தான். எனவே இந்த நாடு சுதந்திரம் கிடைச்சிருக்கிற நேரத்துக்கு ஒரு காரணம் தான். அந்த வகையிலே இந்த கூட்டத்தின் தலைவர் என்ற வகையிலே வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் அத்துணை பேரையும் பாராட்டி அடுத்தபடியாக தன்னுடைய உலகம் கடிந்த முறையாற்ற வேண்டியது. அதை கண்டு
சிறுமி அவர்கள் வாழ்கிறார்கள். சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கும் அந்த சிறுமிக்கும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் எவ்வளவு பெருமையாக இருப்பார்கள் என்பதை நான் மகிழ்கிறேன். தேர்தல் திருவிழா என்றாலே தங்கள் அதிகமாக கூறுகிறார்கள். கூடும் பொழுது மக்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள். ஒரு சமூகம் முக்கியமாக நடக்கின்ற குழந்தைகள் காணப்படுகிறார்கள், பெரியவர்கள் தொலைந்து வருகிறார்கள், அது சில பேர் காரணமாக சன்னியாசியாக மாறுகிறார்கள். ஆனால் 99% மக்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறவர்கள் தேர்தல் திருவிழா என்றார். அதில் இறைவனை வைத்து கொண்டாடுவது என்பது ஒரு வழிமுறையாக இருந்தால் இந்த தேர்தல் திருவிழாக்கள்லாம் முக்கியமாக மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டன. நாம் பார்க்கலாம், ஒரு திருவிழா என்ற உடனே கடை கட்டுகிறார்கள். கடை கட்டுவதை விட கடைகள் கட்டிவிடும். அது பலவிதமான வியாபாரிகள் வந்து சேர்த்து பல பொருட்களை வியாபாரம் கொண்டு கிராமத்திற்கும் சென்று அனுபவிக்க முடியாத பொருட்களை எல்லாம் தேர்தல் திருவிழா சென்று வாங்கி அனுபவித்து உண்டு மகிழ்ந்து வீட்டுக்கு எடுத்து சென்று மகிழ்கிறார்கள். ஆகிய மக்களுக்கு ஒரு விழா என்றாலே ஒரு கொண்டாட்டம் என்றுதான் அர்த்தம். அங்கு சிறுவர்களுக்கு விளையாட்டு சாமான்கள், பெரியவர்களுக்கு ஆடை ஆபரணங்கள், முதியவர்களுக்கு இசை, நடனம், கலை போன்ற நிகழ்ச்சிகள் முதியவர்கள் மட்டுமல்ல அனைவருக்குமே கண்டு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்றனர். பெருமளவில் அல்லாதவர்கள் அதாவது இந்த மாதிரி தேர்தல் விழா இல்லாமல் இருக்கும்பொழுது அங்கங்கே இயல், இசை, நாடகம் மூன்றையும் கலந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைய பாட்டில் ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் அனைத்து இடங்களிலும் மக்கள் நாடகத்தின் வழியாக கருத்துக்கள், நாடகத்தின் வழியாக இசை நிகழ்ச்சி மக்களை மகிழ்கின்றனர். அவர்கள் பாரம்பரியத்தில் இன்னும் நடக்கின்றன. தெருக்கூத்து, கரகம், சதுராட்டம் போன்றவர்கள் அதுதான் இருக்கின்றன. இசை என்பது நம்மை பரவச நிலைக்கு எடுத்து செல்கிறது. அதாவது கண்களில் நீர் பகுதிகிறது மழை கேட்கும்போது அது அனுபவிக்கும் போது நீர் பகுதிகிறது. ஒரு விதமான பரவச நிலை. பரவச நிலை என்பது இறைவனோடு ஒன்றுவிடுவதல்ல, நம்மோடு நாம் ஒன்றுவிடுவதுதான் பரவச நிலை. அந்த பரவச நிலைக்கு இசை நம்மை எடுத்து செல்கிறது. இசை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இசை ஒரு வைத்தியருக்கு வைத்தியன் அதற்கு ஒப்பானது என்றால் இசையை வைத்து பல வியாதிகளை குணப்படுத்தலாம். ஒரு பெரிய மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறார், மற்றவை நிறைவே கையில். அதோட என்னவென்றால் அந்த நோய்வாய்ப்பட்டு அந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இசையாக வருகின்றது அவருடைய சொந்தக்காரர்களின் வழி. அதாவது ஒரு கணவன் மனைவியின் வார்த்தைகள் அல்லது ஒரு தாயின் வார்த்தைகள் காதில் இசை போல் சென்று விழும்பொழுது உயிர் வாழ்வதற்கு எண்ணம் ஏற்பட்டு அவன் உயிர் பிழைக்கிறான். அது சாதாரண விஷயம் இல்லை. அத்தகைய பெருமை வாய்ந்தது இசையால் நடந்தது. இந்த இசையினால் பல மருத்துவ குணங்கள் இசை விட்டிருக்கின்றன. அவர்களால் வியாதிகள் குணப்படுத்த முடியும் என்று பல சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். பல பெரிய அறிஞர்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் ஒரு அரிய கலையாக இறைவனின் நேரடி வரப்பிரசாதமாக நாம் இதை கொள்ள வேண்டும். பாடல்களும் சரி, ஒரு பேச்சே குழந்தைகளுக்கு என்ன சொல்வது என்றால் இறைவனை வேண்டி நாங்கள் தீர்கிறார்கள். குழந்தைக்கு பேச்சு இருக்கிறது. இந்த பேச்சை இறைவனின் அம்சமாக இருக்கின்றது. ஐயா ஒரு மாதிரி பேசும்பொழுது இசைதான். நான் பேசுவது ஒரு இசைதான். நான் பேசும்போது கடவுளாக கொண்டு வந்திருக்கிறார். இனிய உணவாக இல்லாத கையில் நாய் கடவுளை சொல்லியிருக்கிறார். இனிய வார்த்தைகள் பேசும்போது மதுரமாக அதாவது இனிமையாக வரும்பொழுது வார்த்தையே ஒரு பெரிய இசை கொடுக்கிறது. குழல் இது யாழ் இது என்றார். மக்கள் தம் அழகை சொல்வது கேளாதவர்கள். அதுக்கு குழல் யாழெல்லாம் வச்சு நம்ம பாட்டு கேட்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பேசும்போது கேட்டாலே அந்த மழை சொல்ல நமக்கு இனிமையாக இருக்கிறது. இவ்வாறு இறைவன் அம்சத்தில் அடுத்த அம்சம் என்றால் நாட்டியம், நாடகம். இறைவன் பல நாடகங்களில் திறந்தவர்களுக்கு விட இருக்கின்றார். இறைவன் சிற்றலையும் கோஷலையும் நிரந்தரம் நடனமாடிக்கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் நாம் நடனமாடும் நடராஜரை முக்கிய கர்த்தாவாகவும் நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றிருக்கிறோம். இதேபோல் நமது வரலாறும் பல மண்டலம் பண்ணியிருக்கிறார். இதயத்தில் சொல்லியிருக்கிறார். சிற்சபையில் புஸ்தகில் அது வெளியிலும் அவர்தான் இருக்கிற சேவை எல்லாம் திறமை சொல்கிறார். ஒரு இடத்தில் பல இடங்களிலும் இறைவனை ஜோதியாக தரிசித்தவர்கள் ஐயா ரமணமஹர்ஷி சொன்னார். அவர் இறைவனை காட்டுவது சிவலிங்கம் இருந்ததில்லை, அது மக்களின் மனதிலும் ஜோதியாகவும் கண்டார். அவர் ஜோதியாக கண்டதால்தான் தமிழக
திருப்பாவையில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யார் பாட கேட்டேன் என்று ஆரம்பிக்கிறார் ஒரு திருப்பாவை. இவர் நம்ம என்ன செஞ்சாலும் இறைவனும் நம்முடைய வார்த்தைகளும் மொழியும் இசையும் நாடகமும் நாட்டியம் அனைத்தும் ஒன்று இருக்கின்றன. இதில் தலையாய என்னவென்றால் பாடல் இசை என்பது மனதை தொடர்புபடுத்துகிறது, கேட்கும்போது இனிமையாக இருக்கிறது, தூக்கவராதவர்கள் சூழ்நிலை யாரையும் குணமாயிருக்கிறது. அதையும் தாண்டியவர்களை இந்த கவலை என்று மனதில் போட்டு இருக்கின்றது. கவலை என்பது போவதற்கு இந்த இயற்கை நடக்கக்கூடிய நாட்டியம், கவலையை திரும்ப நாட்டிய கலையை என்று தியாகராஜர் பாடியிருக்கிற பாடல் தெரிகிறது. இந்த நாட்டிய கலையை காணும்பொழுது மனிதன் இந்த நாட்டியம் ஆடுபவர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு பாடலை கொண்டு ஜதி தாளம் தவறாமல் தப்பாக ஆடுகிறார்கள். அதை எதிரே காண்பவருக்கு ஒரு நடனமாக பண்ணால் சில நேரம் கழித்து இவருடைய அங்கங்கள் அனைத்தும் ஒரு ரெசனன்ஸ், அதாவது ஒருமித்து செயல்பட்டு அவர் போகும் பொழுது அவருடைய மனநிலை கவலையை மறந்து ஒரு இன்ப நிலைக்கு செல்கிறது. கவலையை தீர்ப்பது நாட்டியங்களை தான். அதற்கு ஆதி சிவனே நடனமாடிதான் அனைவருக்கும் காண்பித்திருக்கிறார். மாதங்களுடைய நடனமாடுவதாக கருத்து பல ஆயிரக்கூடிய அன்பர்கள் செல்வர்கள் நடனமாக கொண்டிருக்கிறார்கள். அதே இறைவன் மதம் வைத்து நாம் இதயத்தில் நடனமாடி நம்முடைய இதயத்தின் துடிப்புக்கும் அதற்கு ரசனம் செய்யும் பொழுது அது உதாரணத்தோடு நான் விளக்கப்படுவேன். இந்த கிரைண்டிங் மிஷின், அதாவது 2% கிரைண்ட் வச்சுருப்பாங்க. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணி கிரைண்ட் பண்ணும் பொழுது நாமும் ஒரு சதம் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அது அப்போ ஒன்றும் பெருசாக ஆப்ரேட் ஆகிற நாமும் ஸ்பீடு குறைஞ்சே வரும், சவுண்ட் குறைஞ்சே வரும். சடனாக பெருசாக சவுண்ட் வந்து அப்புறம் ஆடும். அதாவது உயர்ந்த வழி ஏற்படுவதற்கு காரணம் இந்த ரசனஸ், அது ஒருமைப்படுதல். அந்த வெளியில் இருக்கும் சத்தமும் உள்ளுத்தேடும் சத்தம் ஒருமைப்படும் பொழுது அது இசையாக மாறலாம், கவியாக மாறலாம், வேறு நிலைக்கு போகலாம். இதையெல்லாம் கூறி நான் அதிகமாக பேசி மிகவும் இனிமையான இசை எனக்கு ரசிகர்களை கேட்ட பிறகு அதுவும் குருமந்தையா பல தத்துவங்களை கூறும்போது நான் சாதாரண கேட்டுதான் பேசுகிறேன். இருந்தாலும் இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு இசைக்கடன் கண்டிச்சார்கள் சொல்வது வழக்கமாக இருக்குது. இசைக்கடன் பண்பாட்டு அறக்கட்டளை அதை திறம்படவும் நயம்படவும் நடத்துவதற்கு ராமநாதன் அவர்களுக்கும் அது சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் பன்னாட்டு சன்மான சங்கத்திற்கு ஒரு வாய்ப்பு எடுத்து எங்களுடன் இணைந்து, அதாவது இசைந்து எங்களுடன் சேர்ந்து நடத்துகிறோம் என்று கூறும்பொழுது அது மறுப்பை தெரிவிக்க முடியாது. அதுக்கு என்னெல்லாம் செய்தால் அதற்கு இறைவன் சேர்ந்து செய்வோம் என்று நாங்கள் தெரிகிறோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்து கௌரவித்ததுக்காக அதுக்கு அவர் நன்றி சொல்லாமல் வேற வேற அதையும் தாண்டி அவர் உணர்ச்சி இருந்தால் அதை நீங்கள் கூறி கேட்டுக் கொண்டு நன்றி. இங்கே அடுத்த அண்ணன் KP செல்வராஜையா பேச இருக்கிறார்கள். அவர்கள் மர்மாந்தனுடைய தலைவர் என்றால் மிகையாகாது. அவர் அறியாத மர்மாந்தனுக்கு இல்லை. தேவர் பேரவை இலக்கிய பிரிவினுடைய தலைவராக இருக்கிறார். தான் பிறந்த அருமை நாட்டுக்கு பல முறை சென்று வந்திருக்கிறார். எனவே அவரை இன்றைக்கு அழைத்து நம்மளோடு பகிர்ந்து கொள்ள இசைவு தந்த ஐயா அண்ணன் அவர்களை பாராட்டி அண்ணன் அவர்களை இசைவுரை ஆற்ற வேண்டுகிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இதயங்களில் மாலை வணக்கம். இந்த நல்ல இசை விழாவிலே பங்கேற்று அறிவன பத்மநாபன் அவருடைய நல்ல பாடல்களை கேட்கின்ற வாய்ப்பினை உங்களுக்கு தந்த அருமை பெரியவர் திருப்பூர் ஆத்மநாதன் அவர்களுக்கு புறக்கணி நன்றியை குறித்தாக்குகின்றேன். பொதுவாகவே நான் இந்த மாதிரி மாதத்தில்
என்றால் எனக்கு இசை மாநிலம் கொண்டுள்ள விருப்பம் இருப்பதா. ஆனால் அதே நேரத்தில் நான் சென்ட்ரல் கமிட்டின்ற இடங்களெல்லாம் கேட்டுக்கிறதெல்லாம் நமக்கு புரியாத மொழி. இசையை தவிர்த்து ஒரு இந்த வார்த்தைகள் நமக்கு புரியாது. அப்படிப்பட்ட மொழியை பாடிக்கின்றவர்களை தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பாடிய பருவங்கள்லாம் தூய தமிழிலே சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல நல்ல கருத்துக்களுள்ள பாடலை பாடி நம்மளுக்கு புரியக்கூடிய அளவை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அருமையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு பேர் இங்கே வந்திருக்கின்ற பசுபாடு நிர்வாகிகளிடம் ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள். அடுத்த ஆண்டு இந்த விழா நடத்தும் போது இந்த விழாவை நம்முடைய விழாவாக நாம் ஏற்றுக்கொண்டு நாமே நம்முடைய சகோதரர்களுக்கு அழைப்பினை அனுப்பி இந்த விழாவை இன்னும் கூட்டம் நிரப்பி சிறப்பான முறையில் அவர்கள் நடத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான விழாக்கள் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு வைத்து வளர்க்கும். ஏனென்றால் நாம் இன்னும் சற்று பின்தங்கி நிலையத்தான் இருக்கிறோம். ஆகவே நம்ம சகோதரர்களுக்கு நமது உறவினருக்கு இத்தகைய பொறுப்பை நாம் இந்த ஆண்டு முதல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் மீண்டும் பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை தந்தவர்களுக்கு நினைக்கிறேன். அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியை கோலிமெல்லாம் திருவருட்பிரகாச வளர்ப்பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை தனித்தன்மை தெய்வம் வாயார வாழ்த்துகிறோ மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்தே நிற்கும் தெய்வம் கருணை தெய்வமுற்றும் ஆக்கிரமிக்கும் தெய்வம் செய்யாக என்னை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றமையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். இங்கே மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வளர்ப்புமானவர்கள் சென்னையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அனைவரும் அறிந்தவர்கள் தான். அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு ஒரு மதியம் ஒரு பிரேக் ஐயா தான் ஐயா 1 மணி வரைக்கும் உணவெல்லாம் நினைச்சிட்டு 4 மணிக்கு தான் அடுத்த ப்ரோக்ராம் சொன்னாருங்க. அதனால அவர்கள் வாழ்ந்த வீடு ஏற்கனவே 2-3 முறை சென்றிருக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இன்றும் அதற்கு சென்று வரலாமே, எப்படித்தான் தற்போது இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை காணலாமே என்ற ஒரு ஆதங்கத்தில் சென்றிருக்கேன். பெருமாள் வாழ்ந்த வீட்டை இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இலங்கை சென்ற பொழுது பாண்டிச்சேரியில் கமலக்கண்ணன் என்ற ஒரு ஐயா மூலமாக ஒரு செய்தி இங்கே வரப்பட்டது. அங்கே கொழும்புல வளர்ப்பெருமானுடைய நெறிகளில் ஈர்க்கப்பட்டு கனகராசா என்ற ஒரு அந்த அவர் கப்பல் கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டில் மேனேஜர் இருக்கிறாங்க. அவர் சத்திய ஞானம் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டார். இந்த பத்திரிகை வெளியிட்டது அங்கே சேர்ந்திருந்த பொழுது கொழும்பு கொண்டு கொடுத்து ஐயா பெருமான் வாழ்ந்த வீட்டை விலக்கி வருகிறாங்க. ஐயா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் திரு கமலக்கண்ணன் சொன்னாங்க 2 கோடி ரூபாய்க்கு விலக்கி வருகிறாங்க ஒரு தகவலை சொன்னாங்க. அப்புறம் இதை பற்றி செய்திகள்லாம் சேர்ந்த போது திருவானைப்பூரில் ஒருத்தர் இருக்காரு. அவர் சண்முகம் என்ற பெயர். அவர் கேட்டுக்கொண்டதில் மாதந்தோறும் அந்த
பூச நாடுகளிலே கிட்டத்தட்ட 300-400 பேருக்கு உணவளிக்கும் பணியை ஏற்று வருகிறார். அவர் தான் ஒரு 2 ஆண்டுகளுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் கேட்ட உடனே இல்லையா அந்த உரிமையாளர்கள் கொடுக்க மறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுதான் உண்மையான நிலைப்பாடுன்னு இணையதளத்தில் வெளியிடுவோம். கம்ப்யூட்டர் பற்றி தெரியுமான்னு ஒரு சில காலங்களில் கேட்ட போக இப்போ மடிக்கணி எல்லா இடத்துலையுமே குழந்தைகளுக்கு பூரா ஆண்டு முதல்வர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் கம்ப்யூட்டர் தெரியும் யாரும் சொல்ல முடியாது. ஆக அந்த வகையில் இணையதளத்தில் வெளியிடுவோம். பல அன்பர்கள் பல கருத்துக்கள். ஒரு அன்பர் வந்து இல்லை அங்கே வந்து சிரிப்பதி என்ற ஒரு அன்பர் வாழ்கிறார். அங்கே அவர் வசிக்கிறதுனால அவரிடம் சரியான விளக்கம் பெறலாம் என்று ஒரு தகவலை சொன்னார். அந்த சிரிப்பதியிடம் தொடர்பு கொண்டு யாரையும் அப்படி சொன்னோம். பெருமாள் வாழ்ந்த வீட்டில் எங்களோட முன்னோர்கள் தான் வாங்கியிருக்கிறாங்க, அதனால் நாங்கள் யாரும் அதை வந்து விற்கிறதாக இல்லைங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருந்தது சொல்ல வந்த செய்தி இதை வரல இதுவும் ஒன்றுங்க. இப்போ வளப்பெருமாள் நெருங்கி சுத்த சன்மார்க்க நெறி என்ற பெருமாள் காலத்துக்கு பின்புதான் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நெறி இந்த உலகத்தில் வரலாறு. தசமார்க்கம், தாசமார்க்கம், சர்வத்திர மார்க்கம் என்றெல்லாம் 4 மார்க்கங்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் வளப்பெருமாள் வந்த பிறகுதான் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நெறியினை துணியான ஒரு நிலை வளப்பெருமாள் வந்த பிறகுதான் அது ஆரம்பித்தது. அதாவது அகமிருந்து அகமாக வாழுதல். இந்த அகங்கிற வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியே கிடையாது, என்ன பொருள்ங்கிறது தெரியல. பெருமான் தான் அந்த வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்திவிட்டார். அகமிருந்து அகமாக வாழுதல் என்றால் என்ன? அப்ப இதுவரை அந்த ஞானிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க இல்லையா? நமக்குள்ளே ஒரு ஆக்கம் விடலாம். இதுவரை வாழ்ந்த ஞானிகள் எல்லாம் புறத்திலே சென்று இறைவனை வேண்டி அந்த உலக வாழ்வே கூடாது, இவர்கள் எல்லாம் மாயை வித்தை என்று நாம் தனியாக இருந்து இறைவனை கண்டு முக்தி அடைவதை ஒன்றை லட்சியமாக கொண்டார்கள். ஆனால் பெருமாள் ஒருவர் தான் அவர் இளமை காலத்திலேயே 6 வயதிலே அவர் என்ன வந்துச்சு, திருத்தணி முருகன் அவருக்கு காட்சி கொடுத்து மனதை தோன்ற ஆரம்பித்து விட்டார். வழிபடுத்தை விட்டு விட்டார். பரமபுரத்தை நாடி சென்று விட்டார். அனைவரும் ஒன்றுதான். இங்கே வந்திருக்கும் அனைவரையும் பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்க வேண்டிய ஆசாமி தான் நம்மளுடைய வேற்றிக் கொண்டிருப்போம். என்றால் சென்னை இருக்கக்கூடியவங்க அதை 25 ஆண்டுகள் பெருமாள் வாழ்ந்த ஊரில் நீங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அந்த வகையே இவர் உங்களுக்கு எல்லாம் முதல் வணக்கம் சொல்லிவிட்டு பெருமான் அந்த பிரதான் சுத்தசன்மார்க்க நெறி இந்த உலகத்திலே பரவ ஆரம்பித்தது. அகத்திலே இருந்து அனகமாக விரிவடைதல். இது வரைக்கும் இந்த ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, வெளியிலிருந்து உள்ளே போய் ஒடுங்குதல் இதைத்தான் முக்தி என்று சொன்னார்கள். இறைவனுடன் ஒன்றாக கலந்து விடுதல் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இதுவரை வாழ்ந்த ஞானிகள். என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. நமக்கு இந்த உடல் எப்படி இருந்துச்சு? 96 தத்துவ நிறைவான உடல். அதாவது ஓரறிவு ஆழம் முதல் ஈரறிவு, குழுக்கள், பறவைகள், விலங்கினங்கள், ஆழம் வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் நிறைவேற்ற இந்த மனித உடல் நம்ம மனித உடல் உடனடியாக நல்ல அருமையான ஒரு ஆன்மீக நாட்டை பிறப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. எங்கேயோ ஒரு மனிதர் ரூபத்தில் ராக்கவர்கள் பல்வேறு ரூபம் தான் நமக்கு கொடுத்து அதுக்கப்புறம் 84 லட்சம் சராசர அந்த யோக வேத வகைகள்லாம் தாண்டினா நமக்கு வந்து இந்த மனித வளர்ப்பு கிடைத்திருக்கிறது. அதில் குறிப்பாக தென் தமிழ்நாடு தான் ஒரு ஆன்மீக மலர்ச்சியை வித்திட்ட அருமையான ஒரு நாடு. இலங்கைக்கு சென்றால் என்ன சொல்வார்கள் என்றால், ஐயா நீங்க பெரிய புண்ணிய செஞ்சு பூமியில் வந்திருக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் ஆக்கிற பூமி, ஆக்கத்தில் வாழ்ந்த பூமி, நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, அந்த போனவங்க எல்லாம் வாழ்ந்துவாங்க. அப்படி அருமையான ஒரு தமிழ்நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நம்ம பெருமான் வாழ்ந்த இந்த சென்னையிலே தான் 25 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு தான் அவர் பல இடங்களுக்கும் சென்றார். மனக்குள்ள இறைவனை கண்டார். இறைவனவே வேண்டியதெல்லாம் கேட்டு பெற்றார். அனக வாழ்வில் அவர்தான் முறையாக மற்றவர்களுக்கு போதித்தார். அவருடன் வந்து பல ஞானங்கள் வந்தார்கள். வந்தவருடன் தான் வந்து கேள்வியெல்லாம் கேட்டார்கள். அவருக்கு தக்க ஞானத்தையெல்லாம் அவர் போதித்து சென்றார். ஆடும் தகை திருநடத்திய ஆடுமிடம்தான் யாதென்றே பாடும் திருவும் சரோதரமும் பழமும் காட்டும் இடம் என்றார். நாடும்படி நன்கு அல்லல் என்றே நன்றாய் முன்பின் ஒன்றேயாய் இடுந்திய பல் நடுவதால் என்றார் தோழி இவர் வாழி. அது ஆடுந்திய பல் நடந்தது எங்கே இருக்கு என்று கேட்டாராம். அது பல் என்பது சிறுநடு சிற்றம்பலமாக இங்கே வந்திருக்கிறார். ஞானிகள் எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க. சேகரமா முதல்ல எடுத்தோடனே உலகெல்லாம் வந்து முதற்கரையும் இடமுலாவிய நீர்மொழிகளையும் அழகிரி சோழியன் அப்படின்னு சொல்லிட்டார். அம்பலக்காரலாம் நல்ல செல்வதை வாழ்த்து வணங்குவாங்க. பெருமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, முதல்ல நீங்க எல்லாம் பேசிக்கலாம் சார் தான். முதல்ல நீங்கள் சபாத்வாரமாக நமக்கு இரு கண் கூட்டுக்கு இடையே ஒரு ஓம் என்ற ஒரு இடத்திலே ஜோதி விளங்குவதால் நீங்கள் பாதிப்பு அதிலிருந்து நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சிற்சபையிலே சிறு நடுவே விளங்கக்கூடிய சிற்சபையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் அடைய வேண்டும். அந்த காலத்தில் பெரிய
ஆரம்பிச்சு இங்கே போகும் என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த விளக்கங்களையும் சொன்னவர்கள் அந்த திட்டத்திலே வாழ்ந்தீங்க சரவணானந்த சுவாமி அவர்கள். அப்படி அற்புதமாக இந்த 96 நிறைவு கிடைக்கல, இந்த உடல் கிடைக்கலன்னு தேவர் பெருமக்களும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள்லாம் இங்கே வந்து மனிதன் இந்த பூமியில வந்து நம்மளாம் என்ன சொல்றோம், தேவர்கள்னா அவர்கள் ஒரு நல்ல நிலை அடைந்தவர்கள், அவர்களுக்கும் ஒரு கால கட்டுப்பாடு இத்தனை வருஷம் தான் அவர்கள் இருப்பார்கள் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது என்று வளர்பெருமானவர்கள் எழுதுகிறார்கள். ஆக அந்த வகையிலே மனிதனாக பிறந்த நாம் செய்ய வேண்டிய என்ன காரணம்? சத்விசாரம் பரோபா ரெண்டாவது சொன்னார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தனியாக ஒரு கொடியை விடுத்தார், சன்மார்க்க கொடி. அந்த சன்மார்க்க கொடியிலே மேலே வந்து 4 ஒரு பங்கு மஞ்சளாகவும் கீழே 3 ஒரு பங்கு வெண்மையாகவும் இருக்கிறது. ஆக அந்த வகையில் இந்த அருட்பெருஞ்சோதி இந்த மகாமகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அவருக்கு இடப்பட்ட சொல்லுங்க. சேகரார் பெருமானுக்கு உலகம் என்று வார்த்தை எடுத்துக் கொடுக்கப்பட்டது. பெருமானுக்கு வந்து அருட்பெருஞ்சோதியை சொல்லிட்டு தயவை கொண்டுதான் நீங்கள் நிறைய வேண்டும். ஒருமை வந்தால் தயவு வரும், தயவு வந்தால் பொருள் வரும் என்று சொன்னார்கள். இப்படி பெருமானோட வாழ்ந்த காலத்திலே எங்கேயெல்லாம் ஏழைகள் இருக்கிறார் என்பதை பார்த்துதான் அவரோட பெருமையை ஒட்டி அங்கே சென்றார். பல இடங்களுக்கு சென்றார். இங்கே குறைபாடாக சில நிகழ்ச்சிகள் நடக்கின்றன, நிறைவாக நாம் இதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஜனங்களுக்கு நிறைவேற்றே அவர் ஞானசபையினை கட்டுவதற்கு முயற்சித்தார். 1872 அவர் இந்த வடலூரிலே பார்வதிபுரம் என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அந்த பார்வதிபுரம் இடத்தில் தான் சத்திய ஞானசபை கட்டும் பணிகளை அவர் ஆரம்பித்து வைத்தார். அங்கிருந்து அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இவருடைய நோக்கம் எல்லாமே எதிரே பொதுவான ஒரு நோக்கம் தான் பெருமாள் இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கார்கள். ஆக அந்த வகையில் அவர் வந்து எல்லாத்தையும் பொதுநோக்குக்காக செலவிட போது யாருமே வந்து உதவி பண்ண வந்துருவாங்க. 90 ஏக்கர் கிட்டத்தட்ட கொடுத்தாங்க. அதுதான் பெருமாள் அவர்கள் 1872 சத்திய ஞானசபை முதல் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் உணவளிக்கும் பணி ஏற்க வேண்டுமே. இங்கே கூட 3 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்ல இரவு உணவளிக்கும் பணி இல்லாத இருந்தது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐயா இங்கே வந்தாங்க. வந்து மேலே திருப்பி பார்த்தாங்க. இது வளர்ந்து விழாவான்னு கேட்டாங்க. ஐயா அப்படின்னா என்ன சொன்னாங்க, ஆமாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு எங்கே போடுன்னு கேட்டாங்க. அப்போ உடனே ஐயா ரிஜென்ட் ஹோட்டல் அவங்க நடத்துனா இருந்தாங்க. மேலே வந்து ஐயா தவறு வந்து இனிமேல் நாங்கள் இதை மாற்றி விடுவோம், இனிமேல் வந்து இரவு உணவு இங்கே கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி அதிலிருந்து அன்னதானம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணியும் கூட இந்த ஆசாமி சாப்பிட்டு வருவதுதான் 96 நிறைய இயங்கிய இந்த மனித பொறுப்பு நமக்கு கிடைத்ததே பெரிய ஒரு சமாச்சாரம். அதாவது இலங்கைக்கு தெற்கே, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் தெற்கே அந்த காலத்தில் லெமூரியா கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்தது. ஆஸ்திரேலியா கண்டம் அது ரொம்ப பெருசு. அந்த லெமூரியா கண்டத்திலே இருந்த மனிதர்களுக்கு முக்கண் இருந்தது என்கிறாங்க. 3 கண்கள் படைக்கப்பட்ட மனிதர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த 3வது கண்ணை வைத்து இறைவனை அடையும் அந்த நோக்கத்தை ஒரே சார்பில் இருந்தாங்க தவிர இந்த உடல் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் குறித்து உணரவில்லை. பெருமாள் வாடிய நீரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் வீடுதோர் இருந்தும் பசியாக இருந்தவற்றை கண்டுடன் பாய்ந்தேன் என்று சொல்லுவார் பாடல். ஆக நாம் இந்த உடம்பை படைத்ததை பக்தியாருக்கு ஏதாவது வகையில் உதவி பண்ணிட்டே இருக்கணும் என்ற வகையில் தான் ஜீவகாரணியை மோட்ச வீட்டு சிறப்பு என்று சொல்லியிருக்கார். அந்த வகையிலே இந்த பெருமாளுடைய நெறிகளுக்கு வந்தவுடனே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தாக்கம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் திரு வெங்கட் அப்படின்ற ஒரு நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி ஒரு தகவல் மேட்டுக்குழுந்து வந்துச்சு. சேதுராமன் தொலைபேசி சொன்னார், ஐயா 5 திருமுறைகள் வந்து ஒருத்தர் வந்து தனியாக பிரிண்ட் அடிச்சு தனி மனிதராக விழாவை வெளியிட்டிருக்காரு ஐயா, அவருக்கு செய்தி தெரியுமான்னு கேட்டார். தெரியல எங்க சொல்லுங்க சொன்னால் அவர் கேட்க நீ சென்னையில் தான் இருக்கிறாரு, அவர் பேர் வெங்கட் என்பது என்று சொன்னார். ஐயா வெங்கட் அவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வரலாம். இதுவரை பல்வேறு காலகட்டங்களிலே திருவள்ளுவரும் வெளிவந்திருக்கிறது. 1 5 திருமுறைகளையும் வெளியிட்ட பெருமைக்குரிய ஐயா வெங்கட் அவர்கள். ஐந்து திருமுறைகள் அடங்கியது. 25 ரூபாய்க்கு புத்தகம். 25 சேர்ந்து ஒரு 100 ரூபாய். அதற்கு 5 திருமுறைகள் வெளியிட்டிருக்கிறார். எப்படின்னா 1724ஆம் ஆண்டிலே நாம் வெளியிட்ட அந்த பதிவை வைத்து பூரா ஸ்கேன் பண்ணி கேட்டு அதுக்கு 6 மாதம் ஆகிருக்கு. அதை எடுத்து பிரிண்ட் அடிச்சு வெளியிட்டாரு. வெளியிட்டோடனே ஐயா இதுக்கெல்லாம் கேட்குறாங்க, ஒரு கூட்டம் வேண்டி சொன்னோன்னு உடனே பார்சல் அனுப்பிச்சேன். 24 24
செட்டான். அந்த வகையிலே தற்பொழுது அவருக்கு அங்கே மேடையில் வந்திருக்க முக்கியமானவர்களுக்கும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவைப்படும் வரை ₹100 பற்றி நான் சொல்லிட்டு நான் பெற்றுக்கொள்ளலாம். ₹1 செந்தில் என்ற ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் வந்திருக்கிறார். அவர் புக்கு பிரிண்டிங் காசு ₹190. நான் ₹100 கொடுக்குறேன் ஒன்று. அந்த ₹100 வரக்கூடிய அந்த பணத்தை பழையபடியும் அதை அந்த பெருமைகளுக்காக செலவிட வேண்டும் என்ற கோரிக்கை. ஐயா 5 பெருமைகள் எழுதிருக்கீங்க, எப்படியா 6வது அப்படியே கொண்டு போய் கேட்டோன்னு எப்படியா டைப்பு சொல்ற மாதிரி நினைச்சேன், முடியல. அதனால எப்படியும் இந்த அக்டோபர்ல எப்படியாவது வெளியீடு செய்வது இந்த உறுதியை உறுதிப்பாட்டினை எடுத்திருக்காரு. அந்த வகையில் பாராட்டுகிறார். Ballard.com என்ற ஒரு இணையதளத்தை திண்டுக்கல்லிலே வசிக்கும் அன்பர் திரு செந்தில் மகேசன். அநேகமாக இங்கே இணையதளம் பயன்படுத்துவோர் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். எப்படி எதுக்காக இந்த புத்தகத்தையே நமக்கு தெய்வம் கிடைக்கலையா? ஒரு சொல்ல கேட்டாங்க, என்ன முதல்ல ₹100 கிடைக்கிறாங்க, அங்கேதான் பெரிய பெரிய விவசாயம் இருக்காங்க என்றெல்லாம் சொன்னாங்க. ஐயா அவருடைய நோக்கம் என்னன்னா, எல்லா வீடுகளிலும் ₹100 இருக்க வேண்டும். கண்டிப்பா ஒரு குறைவான விலைக்கு எனக்கு ஆதாயத்திற்காக நான் பிரிண்ட் பண்ணாங்க. அவர்கள் வீட்டெல்லாம் இருக்கணும். எப்போ அவர்களுக்கு காலம் வருகிறதோ அவர் படித்து பார்த்து கொள்ளணும் என்ற ஒரு வகையை தான் அவர் வெளியிட்டார். ஒன்று செந்தில் மருதையன் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து உலகம் பூரா பெருமாள் அவர்கள் சொன்னாங்க, இப்படி ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் வெளியிட்ட சுத்தமாக உலகம் பூரா மாற வேண்டுமே என்று எல்லோரும் ஆரம்பித்தார். அதனை அவர் அங்கே திறம்பட செய்திருக்கிறார். எல்லோரும் செல் கையில் வந்துச்சு. செல் தடுக்க முடியாத ஒன்றாகிவிட்டது. செல்ல பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு ஃபெசிலிட்டி உள்ள செல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா? ஆண்ட்ராய்டு ஃபெசிலிட்டி உள்ள செல் கொஞ்சம் நிறைய வந்துச்சு. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ திருவள்ளுப்பாறை இவங்களே என்ன செஞ்சாங்க, இங்கேருந்து பிரிண்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி யார் வேணாலும் செல்லிலே படிச்சுக்கலாம், திருவள்ளுப்பாறை படிச்சுக்கலாம். ஆனால் போய் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உள்ள செல்லாக இருக்கணும். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் உள்ள செல் இப்போ 3500 வந்துச்சு. முந்தைய ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் போட்டு நல்லா கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ஃபெசிலிட்டி ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்பொழுது நீங்கள் கையில் திருவள்ளுவர் புத்தகமாக கூட தூக்கி கொண்டு அந்த அளவு கூட வேண்டாங்க, நீங்கள் செல்லில் கொண்டு கண்டிப்பாக பிரமாணம் பற்றி படிப்பாங்க. அதில் கீழே என்ன வச்சு 6 திருமுறைகள் அடங்கியது. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் திருவள்ளுவரோட 6 திருமுறைகளையும் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் போட்டோம்னா அதுவும் பிரிண்டாக கிடைக்குது. திருவள்ளுவரே நமக்கு 6 திருமுறைகள் அது படிக்கிறதுக்கு இது பாடம் போட இதில் இருக்கு. ஏதோ சேர்ந்து பண்ணது அந்த வகையில் அந்த வரும் பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும், ஜூம் பண்ணிக்கணும். இப்போ பாடம் தான் வேண்டியது எல்லாருக்கும் இது வேண்டும், ஆய்வுகளுக்கெல்லாம் அங்கு செய்ய வேண்டிய அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாடம் நீங்கள் எடுத்து நம்ம திருப்பி ஜூம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா சொல்லிக்கணும். அது தவிர அடிக்கடி அங்கே ஏற்பாடு என்று அவரை கணித்து மீட்டிங்ஸ் என்று போட்டு கீழே அக்கறம் அழுக்கிறது ஞாபகம் இதெல்லாம் அதுதான் ஒரு 5000 கணக்கெல்லாம் கீழே கொடுத்துருக்கிறார். அன்பர்கள் அனைவரும் தயவுசெய்து ஆண்ட்ராய்டு ஃபெசிலிட்டி அநேகமாக ஏதோ வைத்து தான் இருக்கிறீர்கள். இருந்தால் இது கோரிக்கையாளருக்கு கையிலே வந்திருப்பது செய்தி சொல்லி போட்டலுக்கு தாக்கம் வந்து இலங்கையில் ₹10 கோடி அற்புதமான சத்திய சபையில் போது சத்திய போட்டோம் என்ற ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினார். அது 2010ஆம் ஆண்டு இயங்கி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 17 எங்களுக்கு தைப்பூசி திருவிழா நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள எல்லாம் பாஸ்போர்ட் எடுத்து செல்லணும். இலங்கைக்கு அவருடன் சேர்ந்து கொண்டாடலாம். பெருமாள் தண்ணீரை வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு சரியான தாக்கம் வந்துடும். எதையாவது செஞ்சாங்க சுத்தசமாக இருக்கிறது. கடந்த முறை இலங்கை செல்வது ஐயா அகவல் பாடி முடித்திருந்தார்கள். அர்த்தமாக சொல்ல வேண்டும். ஐயா அகவல் முடிச்சிருக்கு. அதை மாஸ்டரிங்லாம் பண்ணி நீங்கள் இலங்கை செல்வதற்கு கண்டிப்பாக அதை சீடியாக வெளியிடுற ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் தயவுசெய்து கொண்டு போகணும் என்று கேட்டுக்கிறாங்க. அந்த வகையே செல்லும் நாளுக்கு முதல் நாள் மாலை இப்பதான் கொண்டு வந்த சீடி சுடுது. என்னைக்கு கேட்டால் இப்பதான் கொண்டு வருது என்று சொல்லி 40 பேர்களை கொண்டு போய் இலங்கையிலே சத்தியஞான போட்டு தயவுசெய்து பப்ளிஷ் பண்ணுங்க. அதுதான் இப்போதான் ஐயா கொடுத்த அந்த அகவல் வெளியிட்டாரு. ரொம்ப காலமாக நம்ம பாட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆக அந்த வகையை ஒவ்வொருவரும் ஒரு தாக்கம் ஏற்படுச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் நாம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களை பூரா பிரபஞ்சம் முக்கிய அணுக்களை பூரா எல்லாத்தையும் இறைவன் சத்து பொருள் இருக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒருத்தர் போனார், ஒரு ட்ரைனிங் எடுத்தாரு. ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கேயே ஐயா நான் ட்ரைனிங்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் அங்கே பயிற்சி எடுத்து வெளியே வந்தார். வெளியே வந்தோடனே ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்காரு. பின்னாடி சத்தம் ஆகுது, கடத்தல். அப்போ கடத்தல் சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு யானை வருது எல்லாரும் ஓடிருக்கு
ஒரு ரொட்டீனாக நடந்து போயிருக்கு. நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துருக்கிறோமே என்ற ஒரு மதுரை நினைத்து வந்து சேர்ந்தார். வந்தால் அந்த யானை வந்துச்சு, மற்றவங்களாம் 7 பேர் போய் ஒழிஞ்சிட்டாங்க. இவர்கிட்ட வந்துச்சு யானை ஆட்டி தூக்கி போட்டு துவைச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சு. என்னன்னா எல்லா இடத்துலையும் விரைவு இருக்கிறதும் நம்மளை கொடுத்த மாதிரி பண்ணிடுச்சு. அப்புறம் அவர் ராமேஸ்வரத்துக்கு பரமேஸ்வரர் போனார். போய் என்ன ஐயா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தீங்க, அந்த மாதிரி செஞ்சிச்சு, நான் அவங்களே இறைவன் தான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சேன் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், முதல்ல உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் வந்துச்சுல, ஞானம் வருது ஸ்கேன் வருது. அப்படி அலர்ட் மெசேஜாக இறைவன் எப்பொழுதும் நம்மளை கண்காணித்துக்கொண்டே இருக்கிறார். வேறு எதுவுமே இல்லை, நாம் ஆய்வுக்கே செல்ல வேண்டியதில்லை என்பதை வடிவமைக்க தான் பெருமாள் அவர்கள் ஒரு புறத்தில் ஒரு கருவியாக தான் சத்திய ஞான சபையை ஏற்படுத்தினார். அது வந்து ஒரு புறத்தோற்ற கருவியாக இருந்தாங்க. எப்படி இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆண் ஒழுக்கம் என்ற ஒரு 4 ஒழுக்கங்களை அவர்கள் இருந்தாலோ அதே மாதிரி 4 வகையாக கொடுத்துருக்காங்க. 21 யாரும் சங்கியை போட்டு வச்சாரு, அதுக்கப்புறம் முதல் வேலையை போட்டு வச்சாரு, அதுக்கப்புறம் ஒரு அரைவட்ட சோழர் ஆப்புறம் ஒன்று போட்டு வச்சாரு, இறுதியாக அந்த சோழலை அற்புதம். நீங்கள் அந்த சொத்தை தாண்டிட்டீங்கன்னா, அந்த 4 வகை ஒழுக்கங்களை செய்து நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா அற்புதம் நீங்களும் ஒன்றாக அந்த நிலைப்பாட்டை பெருமாள் அருமையாக புறத்திலே அனைவரும் புரிய வேண்டும் என்பதை ஏற்படுத்தினார். அதுபடி 1867ஆம் ஆண்டு ஒரு தர்மசாலை கூடும், அதாவது பார்த்தார். அந்த வகையில் பரோபகாரம் சத்விசாரம் செய்து ஞான வேண்டும். சத்விசாரம் பெருமை பற்றிய நாம் தகவல்களை அறிவதற்கு திருவள்ளுவர் கையில் இருக்கிறது. ஐயாவர்கள் கூட அதை கொண்டு வந்தாங்க, அதை நாம் படித்து வரலாம். பரோபகாரம் வந்து நாம் வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்றாக ஏற்படுத்திக் கொள்ளதான் கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து அனுபவ வாழ்வு. இறைவன் எப்பொழுதும் நமக்கு கருணை செய்வதற்கென்றே கலந்து கொண்டிருக்கிறார். இவர் எப்ப அந்த வருவாரு என்று அவர் நம்ம சிறந்த சொல்வதே தான் இருக்கிறார். இவருக்கு தெரியல. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருந்தார்கள், செவ்வாய் வெள்ளிக்கு கோவிலுக்கு போகணும்பா, இறைவன் எங்கேயும் இருக்கத்தான் செய்வார். குழந்தை மற்றும் எல்லா நாட்டையும் நிறைந்திருக்கிறார். இருந்தாலும் புறத்தோற்றமாக ஏற்படுத்திய ஒன்று என்றும் மாறாதாக இருக்கிறது. பெருமாள் வந்து அதை மாற்றினார். ஆலோசனை செய்யுங்கள், உண்மையிலே தான் இறைவன் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருந்தாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளேயே அந்த இறைவனை காணலாம் என்பதை தான் பெருமாள் அவர்கள் பாடி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பாடல் பாடல் பாடியிருக்கிறார். பாடல் அப்பா நான் வேண்டுதல் கேட்டவள் புரிதல் வேண்டும், நான் திசைகள் வேண்டும், எப்பாலும் எப்பதும் எங்கனும் நான் சென்றே என்னை நகர்வுகளை நம்பியிடல் வேண்டும். ஆனவர்களே, நாம் வந்திருக்கும் அனைவரும் அநேகமாக வளர்ச்சி சென்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு மாதிரி இருக்கிறது. செல்லாவிட்டால் கண்டிப்பாக ஒரு கவுண்டர் போட்டுருங்க. தவறாக கொள்ள வேண்டாம். யாரும் 2 மணி நேரம் நான் கடவுள் இருக்கேன் அப்படி போங்க. ஏன்னா மதுரையில் நிறைய பேர் இல்லாமல் போகாமல் இருந்தாங்க. போனோடனே ஐயா உங்களுக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் கிடைக்குமா, காலையில் வடிக்கையில் இருக்காருங்க, விருதாச்சலம் போய் 11 மணிக்கு இறங்குறீங்க, 1 மணி நேரத்தில் நீங்கள் வளர்வடையலாம், போய் முதல் பெருமாள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வாங்க என்று சொல்லி, அதுபோல போகாத மொழி தயவு செய்து வேணும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து பெருமாள் நெறிகளை பார்ப்பதற்காக ஐயா ராமநாதன் ஐயா அவர்களும் அவர்களுக்கு நிறைய உதவிகள் ஐயா படிக்கிறாங்க, வருமா படிச்சு போயிருக்கிறாங்க. சொன்னாங்க அந்த வகையில் இலங்கைக்கு செல்லும் வாய்ப்பும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஐயா வாய்ந்தது. அங்கேயும் வந்து கச்சேரிலாம் பண்ணாங்க, அமெரிக்கா சென்று வந்தாங்க. அதே போல் இங்கே சென்னை நண்பர்களே பெருமாள் அவர்கள் எழுதுகிறார்கள். அதை வச்சு ஐயாவுடைய கோரிக்கையின் பேரில் வள்ளலார் பாடலில் வரலாறும் அங்கே பாடும் ஒரு வாய்ப்பை ஐயா ஏற்படுத்தினார்கள் என்று ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் அற்புதமாக நீங்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் பேருக்கு சமம். ஏனென்றால் சென்னை நகரில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இந்த மாதிரி திருவள்ளுவருக்கு ஒரு இசை நடக்கிறது வளர்வதைய நினைவுக்கு வெளியிட்டோம். அவர் ஆரம்பத்தை வெளியிட்டார். எல்லா மாவட்டங்களிலும் அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஏதாவது நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் வரணும் ஐயா என்றெல்லாம் சொன்னார். அவருடைய பேட்டியெல்லாம் இன்டர்வியூலாம் எடுத்து இணையதளத்தை வெளியிட்டோம். இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவரும் இங்கே குழுமியிருப்பதற்கு ஒரு 200 பேர்கள் இருந்தார். இவர்களெல்லாம் இன்று 1 லட்சம் என்று கணக்கு போட்டு என்னால் அருள் பெற வேண்டும் என்றால் அதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்பதை சொல்லி இதெல்லாம் பணி செய்து போறாங்க. அது வரைக்கும் போறாங்க. வளமுடன் கொண்டு இருக்கிறதே பெருமாள் வந்து நீ இறைவனாகலாம் தத்துவம் நீ அதை வந்து தெரிஞ்சுப்பாயா என்பதற்காக சத்தியஞான சபை கட்டினார். அதை நீ தெரிஞ்சுக்கோ, நீயும் அதுவாக ஆகலாம். இறைவனாக எனத்தான் போவோம் என்றாலே நீ இறைவனாக இருக்கிறாய் என்பதுதான் உணர்ந்ததாக அவர் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த குழுவில் கிடந்த மலத்தில் கிடந்த இந்த எளியனுக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இந்த சங்கீத கல்ச்சுரல் ட்ரஸ்டுக்கு நன்றி அமைப்பு முறையவர் அவர் பெரும்பூடி தனி பெரும் கடமை பெருஞ்சோதி.
ராமநாதபுரம்